எனவே கம்பி கட்டும் கதைகள் ஒரு கொத்தடிமையா? We are proud Kuttus. சோசியல் மீடியா மூலியமா அரசியலை பற்றின நியூஸையும் சமூகத்தை பற்றின நியூஸையும் பார்க்குறவங்களுக்கு இந்த கம்பி கட்டும் கதைகள்ன்ற சேனலை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணாத ஏகப்பட்ட நியூஸஸை டக்குன்னு கவர் பண்ணி போடுவாப்ல. அண்ட் இவர் ஏகப்பட்ட அரசியல் சம்பந்தமான நியூஸஸுமே போடுவாப்ல. அதில் ஒரு சில நியூஸஸ் தப்பாக சொல்லி ஏகப்பட்ட பேர் அவரை போட்டு அடிக்க செஞ்சிருக்காங்க. இவர் அரசியலை பற்றி பேசும்போது நான் எந்த ஒரு கட்சியுமே சேர்ந்தவே இல்லைண்டா, நான் ஒரு நடுநிலையான ஆளு அப்படின்ற மாதிரியே பேசுவாப்ல. ஆனால் நிறைய பேர் இவர் ஒரு டிஎம்கேவோட கொத்தடிமை, டிஎம்கேவோட ஐடிவிங்க சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி கழுவி ஊற்றுவாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் என்னடா ஒரு நல்ல மனுஷன் நடுநிலையாக பேசுகிற ஒருத்தவனை இப்படி திட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ரீல்ஸ் ஃபீல்டில் இவர் ரீஷேர் பண்ணியிருக்க ஏகப்பட்ட வீடியோஸ்ன்றது தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி இவர் ரீஷேர் பண்ணி எனக்கு வந்து எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா டிவிகே மேலே நெகட்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணுறது, முதலமைச்சர் விஜயை பற்றி தப்பாக மட்டுமே பேசக்கூடிய வீடியோஸ், டிவிகே அரசில் பண்ண சின்ன சின்ன தப்புகளையுமே பூதாகரமாக பேசக்கூடிய வீடியோஸ், டிவிகே மேலே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வீடியோஸ்னு தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் எனக்கு இவர் ரீஷேர் பண்ண வீடியோஸாக வந்துகிட்டு இருந்துச்சு. எஸ், டிவிகே பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில தவறுகள் நடக்க செய்து அந்த தவறுகளை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெக்டிஃபை பண்ண முயற்சி பண்றாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இல்லாத மாதிரி இந்த ஆட்சியில மக்கள் எல்லாருமே டிவிகே பண்ற தப்புகள் குறைகள் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கறாங்க. இதுவே ஒரு மாற்றம் தான். பட் இந்த வீடியோல நம்ம டிவிகே நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களான்றத பேச வரல. இந்த வீடியோல கம்பி கட்டும் கதைகள் ஒரு கொத்தடிமையா அப்படின்றத பார்க்கிறோம். நீங்க சொல்லலாம், இப்போ இருக்க டிவிகே ஆட்சியில ஒரு சில தப்புகள்லாம் நடக்குது, அதை தான் இந்த மனுஷன் ரீஷேர் பண்றாரு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். பட் இதே மாதிரி டிஎம்கே ஆட்சியில டிஎம்கே பண்ண தப்புகளை பேசிருக்காரு கேட்டீங்கன்னா, எஸ், ஒரு சில இடத்துல பேசியிருக்காரு, அதுவும் மேலோட்டமாக பேசிட்டு விட்டுருப்பாப்ல. பட் அவர் என்னதான் யூடியூப்ல ஒரு முகத்தை காமிச்சிருந்தாலும் இன்ஸ்டால முக்கியமா அவரோட ரீஷேர் பண்ற பகுதியில் அவரோட முகமே வேற. நான் சும்மா இந்த ரீஷேரை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன், முழுக்க டிவிகேவோட நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற வீடியோஸா மட்டும்தான் இருக்கு. அண்ட் ஊடல டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய வீடியோஸ், டிஎம்கேக்கு ஃபயர் விடுற வீடியோஸ், இந்த ஜென்சி மீட்டப்னு ஒரு காமெடி மீட்டப் நடந்தாங்க இல்லையா, அந்த மீட்டப்புக்குரிய ப்ரொமோஷன், இந்த டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் அக்கா வீடியோ போடும் இல்லையா, அந்த அக்காவோட வீடியோஸ், இந்த மாதிரி டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோஸும் டிவிகேவை அடிக்கிற வீடியோஸாவும் மனுஷன் தொடர்ந்து ரீஷேர் பண்ணியிருக்காப்ல. ஏகப்பட்ட ரீஷேர் பண்ணியிருக்காப்ல. அதில் நான் குறைஞ்சது ஒரு தடவை கூட டிஎம்கேவை அடித்த மாதிரி ஒரு ரீஷேரையுமே பார்க்கல. ஆனால் மனுஷன் ஏகப்பட்ட ரீல்ஸ் ரீஷேர் பண்ணி வச்சிருக்காப்ல. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு இடத்துல அவர் டிஎம்கேவை அடித்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஆனால் இவர் ஒரு டிஎம்கே கொத்தடிமைன்றத இவர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு போய் அந்த ரீஷேர் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ப்ரௌடு கொத்தடிமைன்றத தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. இவர் கொத்தடிமையாக இல்லாமல் ஒரு நல்லவராக இருந்திருந்தான்னா கண்டிப்பாக டிவிகே பண்ண ஒரு சில நல்லது கிளாஸ் எடுத்து போட்டுருப்பார் இல்லையா. பட் அந்த மாதிரி ஒரு ரீஷேர் கூட நான் பார்க்கல. ஸோ இவர் ஒரு ப்ரௌடு கொத்தடிமைன்றத நம்ம எல்லாருமே ப்ரௌடாக சொல்லலாம்.